இதுக்கு மதிப்பு கிடையாது. இதை எடுத்துட்டு போய் நீங்க உக்காந்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு வேல்யூமே கிடையாது. இது வெறும் பேப்பரு. இந்த ஷைத்தானுடைய உத்தரவாதம் இருக்கிற வரைக்கும் இது செல்லுபடி ஆகும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இதை இப்படி பயன்படுத்தணுங்கிறாங்க. இது ஒரு முக்கியமான உசூல் ஆச்சா. அப்போ மெட்டீரியலுக்கு சுயமாக அதுக்கு வேல்யூ இருக்கணுங்கிறது ஒரு முக்கியமான உசூல். எதை வேண்டுமானாலும் கரன்சியா பயன்படுத்தலாம், எதை வேண்டுமானாலும், ஆனா அதுக்கு வேல்யூ இருக்கணுங்கிறது தான் கண்டிஷன். நீங்க எந்த பொருளை வேணாலும் கரன்சியா பயன்படுத்தலாம், அது கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா அந்த பொருளுக்கு மதிப்பு இருக்கணும். இதிலே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியை பத்தி சொல்றாங்க பாருங்க. பொதுவா நம்ம வட்டினா என்ன நினைச்சு வச்சிருக்கோம்? வட்டினா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? கடன்ல தானே வட்டி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். கடன் கொடுத்தா அதுல நம்ம திருப்பி வாங்கினா அதுக்கு பேர் என்னது? 100 ரூபா கொடுக்குறீங்க, திருப்பி அது 110 ரூபா வாங்கினா அதுக்கு பேர் என்னது? வட்டி. அதே வந்து மாத்தி போடுங்க. 1 லிட்டர் தண்ணி கொடுக்குறீங்க, 1.25 லிட்டர் தண்ணி வாங்குறீங்க, இது பேர் என்னது? வட்டி. இதுவும் வட்டி. கரெக்டு தானே? இப்போ இது மாதிரி ஒரு பொருள் கொடுக்குறீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வாங்குப்போ அந்த டைம் பீரியட் வருது இல்லை, அதில் தானே வட்டின்னு நினைக்கிறோம். ஆனால் பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனுக்குடன் மாத்துறதுலேயே வட்டி இருக்குங்கிறாங்க. அதுதான் இந்த ரூபா நோட்டு வர்றது. அந்த வட்டியில தான் இந்த ரூபா நோட்டு வருது. உடனுக்குடன் மாத்துறதுலேயே வட்டி வருதுங்கிறாங்க. இப்போ இந்த கடன்ல வட்டி இருக்குதுன்னு சொல்லி சில ஹதீஸ் இருக்கு. இன்ஷால்லா அதையும் வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். என்னன்னா அந்த புகாரியில் 2178 179 உடனுக்குடன் நடக்கும் வியாபாரத்தில் வட்டி என்பது கிடையாது, கடனில் தான் வட்டி அப்படின்னு சொல்லி ஹதீஸ்கள் வருது. இந்த ஹதீஸ் வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்து அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய மற்ற ஹதீஸ்களுக்கு முரண்பட்ட ஹதீஸ் இது. இது புகாரியிலே வந்திருந்தாலும் அதிலே ஷராவில் அதிலே அடிக்குறிப்பில் போட்டிருக்காங்க. புகாரி அடிக்குறிப்பு அந்த ரஹமத் ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அதிலே வந்து அடிக்குறிப்பில் போட்டிருக்கிறாங்க. என்னன்னு போட்டிருக்காங்க? இந்த ஹதீஸ் வந்து ஏற்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பிட்டு, ஒரு ஹதீஸுடைய மொத்த வாசகத்துடைய ஒரு சின்ன பகுதி தான் இது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக இதற்கு மாற்றமாக வழிகாட்டி இருக்காங்க. உம்மத்துடைய இஜ்மா ஆயிருச்சுங்கிறாங்க. உம்மத்துடைய இஜ்மா ஆயிருச்சு. கடன் வட்டி என்பது கடனில் மட்டும் கிடையாது, வேறு நிறைய விஷயங்களிலும் வட்டி இருக்குங்கிறது. அப்ப இதை ஒரு விஷயம் கிளியர் பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு ஆதாரமும் வந்து நீங்க பாத்துங்க. எப்படி அப்படின்னா பிலால் ரலியல்லாஹு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில பிலால் ரலியல்லாஹு வர்றாங்க. இது கைபருக்கு அப்புறம் நடக்கிற ஒரு நிகழ்வு. ஏன்னா பிலால் ரலியல்லாஹு வந்து பேரிச்சம்பழம் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன பேரிச்சம்பழம் காட்டுங்கன்னா வாங்கி பார்க்குறாரு. உயர்ந்த ரகமாக இருக்கு. இவ்வளோ உயர்ந்த ரகமாக இருக்கு, இது நம்ம பார்த்ததே, இது நம்ம ஏரியா பேரிச்சம்பழம் கிடையாத, இது எங்கே உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது